தகா பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்றுவது எப்படி என்று கற்றுக்கொள்வோம். Conversion of an improper fraction to a mixed fraction. இந்த உதாரணத்தை கவனியுங்கள். ராஜு 6/4 சாக்லேட் பார் சாப்பிட்டார். ராணி 1/2 சாக்லேட் பார் சாப்பிட்டார். எனவே இருவரும் ஒரே அளவு சாக்லேட் சாப்பிட்டார்களா? பார்ப்போம். ராஜு சாக்லேட்டின் 6/4 பகுதியை சாப்பிட்டான். அதாவது இது ராஜுவின் சாக்லேட். அதை நாங்கள் 4 சமமான பகுதிகளாக பிரித்தோம். ராஜு அவற்றையெல்லாம் சாப்பிட்டான். மேலும் 2வது சாக்லேட்டின் 4 சமமான பகுதிகளில் 2ஐயும் அவன் சாப்பிட்டான். ஆகவே ராஜு ஒரு முழு சாக்லேட்டையும் மற்றும் 2வது சாக்லேட்டின் 2/4 பகுதியையும் சாப்பிட்டான். இப்பொழுது ராணியை பார்ப்போம். அவள் ஒரு சாக்லேட் பாரின் 1/2 பகுதியையும் மற்றொரு சாக்லேட் பாரின் 4 சமமான பகுதிகளில் 2 பகுதியையும் சாப்பிட்டாள். அதனால் ராணியும் ஒரு சாக்லேட் பாரையும் மற்றொன்றின் 2/4 பகுதியையும் சாப்பிட்டாள். இதன் பொருள் அவர்கள் இருவரும் சம அளவு சாக்லேட்டை சாப்பிட்டார்கள். 6/4 மற்றும் 1/2 என்பது 1/2 ஆகும். இப்போது எளிய முறையில் முறையற்ற பிரிவெண்களை கலப்பு பிரிவெண்களாக மாற்றுவது எப்படி என்பதை கற்றுக்கொள்வோம். 6/4 என்பது 6ஐ 4ஆல் வகுக்கலாம். எனவே 6ஐ 4ஆல் வகுக்கும்போது 1ஐ குறியீடாகவும் 2ஐ மீதியாகவும் 4ஐ வகுக்கவும் பெறுவோம். இப்போது இதை ஒரு கலப்பு பின்னமாக எழுதுவோம். விகுதி ஒரு முழு எண். இங்கே முழு எண்ணாக எழுதப்பட்டுள்ளது. 2 எண்களின் மீதியானது எண்ணாக எழுதப்பட்டுள்ளது. மற்றும் 4 எண்கள் வகுத்தல் வகுப்பாக எழுதப்பட்டுள்ளது. இந்த வழியில் 6/4ஐ கலப்பு பின்னம் 1/2 மாற்றினோம். இப்போது கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றுவோம். 3/2 உள்ள 3 ஒரு முழு எண். இந்த முழு எண்ணை 5ஆல் பெருக்குகிறோம். நமது வகுப்பாகும். பெருக்கியதும் 2ஐ நமது எண்ணை கூட்டி அதன் கீழ் 5ஐ நமது வகுப்பை எழுதுகிறோம். இப்போது இதை தீர்ப்போம். எனவே நமக்கு 15 கூட்டல் 2/5 கிடைக்கும். அதாவது 17/5. இது ஒரு முறையற்ற பகுதி. எனவே கலப்பு பகுதியை முறையற்ற பின்னமாகவும் தகா பின்னத்தை கலப்பு பின்னமாகவும் மாற்றுவது எப்படி என்று கற்றுக்கொண்டோம். இப்போது வீடியோவை இடைநிறுத்தி கொடுக்கப்பட்ட கேள்விகளை தீர்க்கவும்.